श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः हृदये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। சாந்தோக்கியோபனிஷத் 8வது அத்தியாயம், அதுல 3வது ஸ்லோகம். யாவான் வா அயமாகாஷக தாவானேஷோ அந்தர்ஹிருதயக ஆகாஷ உபே அஸ்மின் தியாவா பிருத்திவி அந்தரேவ சமாகிதே உபாவக்னிஷ்ச வாயுஷ்ச சூர்யா சந்திரம சா உபௌ வித்யுன் நக்ஷத்ராணி யச்சாஸ்யேஹாஸ்தி யச்ச நாஸ்தி சர்வம் ததஸ்மின் சமாஹிதமிதி. இப்ப 8வது அத்தியாயம். ஃபர்ஸ்ட் இது ஒரு மந்த அதிகாரி அப்படின்னா தே நீட் ஒரு அதாவது சொல்லி கொடுத்த விஷயங்கள் இன்டலெக்டிவா புரிஞ்சிருந்தாலும் அதை மனதளவுல எமோஷனல் லெவல்ல அதை புடிச்சுக்க முடியாத ஒரு சக்தி குறைவா இருக்கிறவங்க தான் அர்த்தமே தவிர இவங்க தே ஆர் நாட் குவாலிஃபைட் மக்கு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. மந்த அதிகாரினா இன்னும் கொஞ்சம் குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்க டக்குன்னு அந்த ஞானத்துல நின்று பழகிடுவாங்க. அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சுக்கணும். இவங்கெல்லாம் படிக்காதவங்க, படிச்சா புரியாதவங்க அப்படி கிடையாது. பெற்ற ஞானத்தில் நிற்க முடியாது பிகாஸ் ஆஃப் சம் லேக் ஆஃப் ஒரு குரு ஸ்ரத்தா இல்ல ஒரு நரயக்னத்துல இந்த மாதிரி ஏதோ ஒண்ணுல குறை இருக்கும்போது நம்மளால அங்க பெற்ற ஞானத்தில் நிற்க முடியாது. நேத்து ஒரு ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ணாங்க, நான் நரயக்னம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள குவாலிஃபிகேஷன் எப்படி வளர்ந்துட்டு வருது, எவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஒண்ணு கிடைக்குதுங்கிறது எனக்கு அனுபவபூர்வமா தெரியுதுன்னா இது 100% 200% உண்மை. நம்ம மண்டையை போட்டு நீங்க உருட்டுறீங்க, அது அவ்வளவு அவசியமே கிடையாது. மண்டையை உருட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. இறைவன் எதை செய்யுன்னு சொல்லியிருக்காரோ பஞ்சமகா யக்னங்கள் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க பண்ணணும்னா நீங்க அதை பர்ஃபெக்டா பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம என்ன ஆயிடலாம், உத்தம அதிகாரி. தத்து தொம் அசியோட நம்மளோட டீச்சிங் நம்ம முடிஞ்சு போயிடும். சோ இப்ப இந்த 2வது மந்திரத்தினுடைய விளக்கம் இப்ப என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் முதல்ல கான்செப்ட் என்ன, அதாவது பிரம்மபுரே இந்த உடம்புல ஸ்தூல சரீரத்துக்குள்ள ஒரு புண்டரீகம், ஒரு மொட்டு போன்ற தாமரை, அதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆகாசம், தகர ஆகாசம். அதுல ஈஸ்வர தத்துவத்தை நிறுத்தி உபாசனை பண்ணணும். உபாசனைங்கிறது ஃபார் மந்த அதிகாரிக்காக கொடுக்குறாரு. அப்ப உபாசனை பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட் கேட்கிறாரு, இந்த ஒரு சின்ன ஆகாசத்தை எப்படிதான் அதை எப்படித்தான் இந்த உடம்புக்குள்ள இருக்கிற இருதயமே சின்னது, அதுக்குள்ள இருக்கிற ஆகாசம் சின்னது, அதுல போய் நான் எப்படி அன்வேஷ்டித்தவ்யம், எதை நான் அதுல போய் தேடுறது, அல்லது விஜிக்ஞாசித்தவ்யம், அதுக்குள்ள வேற எப்படி போய் நான் அதை போய் எப்படி தியானம் பண்ண. இடத்துல விஜிக்ஞாசினா தியானம், அறிவுதல். ஏன்னா தியான காண்டம் போது ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், தியானம் வேற விசாரம் வேற எப்பவுமே. இப்ப நீங்க பிரம்ம தத்துவத்தையே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், தேய பிரம்மன் ஒண்ணு இருக்கு, ஞான பிரம்மம்னு இருக்கு. அப்படின்னா என்ன, தேய பிரம்மம் அப்படின்னா அப்படின்னு ஒரு பிரம்மம், தியானம்னு ஒரு பிரம்மம், 2 பிரம்மம் அல்ல. இப்ப தேயம் பிரம்மம்னு என்னன்னா அவரை தியானித்தல், பிரம்மனை தியானித்தல். ஞான பிரம்மன் என்ன, பிரம்மனை அறிதல், அடைதல்னு அர்த்தம். சோ தேயம்ங்கிறது எதுக்காக பண்றோம், பெற்ற ஞானத்தில் நிலைத்து நிற்க முடியாத போது அதை திருப்பி திருப்பி மெடிடேஷன் பண்ணி புடிச்சு வச்சுக்கிறோம். இப்ப நம்மளால அக்செப்டன்ஸ்ங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன, வீட்டுல இருக்கவங்க அவங்கவுங்க பிராரப்தத்து படிதான் போறாங்க, என்னோட பிராரப்த பிரகாரம் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், யாரையும் மாத்த முடியாதுங்க அறிவெல்லாம் ஒரு கிளாஸ்க்கு 1 வருஷத்துல தெரிஞ்சு போயிடும். ஆனா அவங்களோட டிரான்சாக்சன் பண்ணும்போது அந்த புத்தி உட்கார்ந்து வேலை செய்ய மாட்டேங்குதே. ஏன், அதுதான் பிரச்சனை. அறிவெல்லாம் இருக்கும்,
என்ன இருக்கு? அவங்க பிராரப்த மாத்த முடியாது, அவங்க அதுக்காக தான் வந்திருக்காங்க, அவங்க அது பிரகாரம் தான் போவாங்க. நல்ல கிளாஸ் எடுக்க சொன்னா சூப்பரா மத்தவங்களுக்கு அட்வைஸ் சூப்பரா பண்ணிடுவோம். ஆனா நாம நேரடியா டிரான்சாக்ட் பண்ணும்போது அவங்க ஒரு சொல்லா தவறா சொல்லும் போது, குடும்ப உறுப்பினர்கள் தப்பா ஒரு சொல்லும் போது, தப்பா ஒரு செயல் பண்ணும்போது, ஒரு தவறு நடக்கும்போது அது அவங்க பிராரப்தத்தின் பிரகாரம் தான் போறாங்க நம்ம புத்தி சொல்லுதா? அப்படியே அங்க என்ன ஆயிரும்? பிளாக் ஆயிரும். நம்ம பழையபடி போயிருவோம். அப்புறம் திருப்பி கொஞ்சம் கொஞ்சமா. சோ ஏன் அப்பதான் அதுக்கு தான் என்ன பண்றோம்? டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அக்செப்டன்ஸ், அக்செப்டன்ஸ். 5 மணிக்கு எந்திரிச்சுக்கோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அபியாசம். ஏத்துக்கணும், ஏத்துக்கணும். எப்படி சும்மா ஏத்துக்கோ, ஏத்துக்கோ, ஏத்துக்கோன்னு அட்வைஸ் பண்ணாலா மனசை ஏத்துக்காது, ஒண்ணும் ஏத்துக்காது. அப்ப மனசுக்கு என்ன தேவை? தினம் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் ஏத்துக்கணும். அது காரணம் சொல்லி. அது புத்தி இன்டெலெக்ட் ஏத்துக்கணும். அப்ப புத்திக்கு ஒரு காரணம் சொல்லணும். ஏன் ஏத்துக்கணும்? ஏன் எவ்வாறு ஏத்துக்கணும்? என்ன அந்த ஞானத்தை கொடுத்து அப்பதான் அந்த ஆட்டிடியூட நீங்க பெற முடியும். டெய்லி என்ன பண்றோம்? அதை போல இப்போ அக்செப்டன்ஸ்ங்கிற ஒரு குணத்தை பெறுவதற்கே நமக்கு தியானம் இஸ் நீடட். அப்ப பிரம்ம தத்துவத்தை பற்றிய ஞானம் எல்லாம் சூப்பரா கிளாஸ் எடுத்துடலாம். ஆனா அதுல நின்னு டிரான்சாக்ஷன் பண்ண முடியுதா? ஞான நிஷ்டா. இங்க என்னது? அக்செப்டன்ஸ் நிஷ்டா. அக்செப்டன்ஸ் என்ன பண்ணணும்? நிஷ்டைக்காக என்ன பண்றோம்? தினம் மெடிடேஷன் பண்றோம். அக்செப்டன்ஸ் நிஷ்டாக்கு. அப்புறம் அது போல பிரம்மனுடைய இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்றோம்? இந்த அகங்கிருத உபாசனா, ஈஸ்வர உபாசனா இதெல்லாம் தேயம் பிரம்ம. இது புரியாத வரைக்கும், புரிஞ்ச விஷயத்தில் நாம் நிற்க முடியாத வரைக்கும் என்ன தேவை? தேயம்னா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரம்மனை தியானம் செய்தல். புரியுங்களா? அதுல இப்ப ஓம்காரம் படிச்சிருக்கிறோம். ஓம்காரங்கிற சப்தமா நம்ம பண்றோம். அதே அர்த்தமும் பார்க்கலாம். சோ ஓம்காரத்தை தேய ஓம்காரமாவும் நான் பார்த்திருக்கோம். ஞான ஓம்காரம்னா ஓம்காரத்தை விரித்து வச்சு அக்காரம் எதை குறிக்குது, மக்காரம், உக்காரம் இதெல்லாம் எதை குறிக்குது, அது பிரம்மனுக்கு உண்டான ஒரு பேரு, அது எப்படி அது பிரம்மன் இந்த மாதிரி விசாரம் பண்ணும்போது அது என்னது? விசார ஓம்காரா. அது எப்ப தியான ஓம்காரா? திருப்பி சப்தத்தை மட்டும் திருப்பி திருப்பி ஒரு ஏகாக்கிரத சித்தம் வருவதற்காக திருப்பி ஓம்காரம் சொல்றது ஓம்கார தேய ஓம்காரா. அது விசாரம் பண்ணீங்கன்னா ஓம்கார விசாரம் பேரு. விசார ஓம்கார. அதை போல வெறும் நோ விசாரம். இங்க தேயத்துல பாத்தீங்கன்னா இங்க விசாரம் எல்லாம் கிடையாது. திருப்பி மனதுக்கு நம்ம என்ன பண்றோம்? பதிய வைக்கிறோம். அபியாசம் செய்தல் தான் தேய பிரம்ம. ஞான பிரம்மம்னு என்ன பண்றோம்? அதே பிரம்மனை விசாரம் செய்து புரிந்து கொள்ளுதல். அர்த்த பிரதானம். இங்க தேயத்துல என்ன பிரதானம்? சப்த பிரமாணம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சப்த பிரமாணம். என்ன ரிசல்ட்? ஏகாக்கிரத சித்தம், நோ ஞானம். ஆனா ஞானத்துக்குள்ள வந்தீங்கன்னா அங்க என்னது? நோ சப்த ஞானம், அர்த்த பிரதானம். அந்த பிரம்மனுடைய அர்த்தம், சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்ம அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? விசாரம் செய்தல். ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? எதுக்கு இவ்வளவு டீட்டெயிலா கொடுக்குறேன்? நாம் இருக்கிறது ஞான பிரம்ம காண்டம் அல்ல, தேய பிரம்மம். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நாம இருக்கிறது மெடிடேஷன் எப்படி பண்றது, ஈஸ்வர தத்துவத்தை எங்க பண்றது, திருப்படியோட தான் எங்க பண்றது, எவ்வாறு பண்றதுன்னு படிக்கிறது. தேய பிரம்ம விஷயத்துல கான்டெக்ட் இருக்குது. சோ எதை கொண்டாந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. விசார பிரம்மனை கொண்டாந்து சத்தியம் ஞானம் அனந்த பிரம்மத்தை கொண்டாந்து இங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இங்க ஒன்லி சப்த பிரமாணம், நோ அர்த்த பிரதானம் இங்க கிடையாது. அதை பிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்லோகத்துக்கு போலாம். இப்ப அவன் கேட்டுட்டான், ஸ்டூடெண்ட் என்ன கேட்டான்? இது இருக்கிறது இதுல போய் நான் எண்ணத்தை தேடிட்டோம், அப்புறம் அதுல வேற எண்ணத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டோம், அதுல போய் எப்படி நான் தியானம் வேற பண்ண சொல்றீங்க? எனக்கு தியானம் தானே, எப்படி தியானம் எண்ணத்தை போய் பண்றது அப்படின்னு அவன் கொஸ்டின் கேட்டுட்டா. அது குருவோட பதில் என்ன? யாவான் வா அயம் ஆகாஷக. அதாவது அயம் ஆகாஷ்னா வெளியில் இருக்கிற இந்த ஆகாசம், யாவான் எவ்வளவு பெரியதோ, வெளியில் இருக்கிற ஆகாசம் எவ்வளவு பெரியதோ, யாவான் வா அயம் ஆகாஷக. அயம் ஆகாஷக வெளியிலுள்ள ஆகாசம், யாவான் வா எவ்வளவு பெரியதோ, தாவான் வா அந்த ஹிருதயாகாஷக அதை போலதான், அவ்வளவு பெரிய அளவுதான், அதேதான் அந்த ஹிருதய ஆகாஷக. ரெண்டுக்கு பேதம் இல்லைன்னு சொல்றாரு.
வெளியில இருக்கிறது எவ்வளவோ எப்படிப்பட்டதோ எதான் உள்ள வச்சிருக்குதோ அப்படி அர்த்தம். எவ்வளவு பெரியதோ எதையெல்லாம் உள்ளடக்கி இருக்குதோ அதே ஆகாசம்தான். ஏன் நீ சின்னது சின்னதுங்கிறியா? அதுக்கு அவர் சொல்றாரு, வெளியில இருக்கிறது எவ்வளவோ எப்படிப்பட்டதோ எதை எதை கொண்டதாக இருக்கிறதோ என்ன தன்மையுடன் இருக்கிறதோ அதே தன்மையுடன் கூடிய ஆகாசம் அதுதான் எங்க இருக்குது உனக்குள்ள ஹிருதய புண்டரீகத்துக்குள்ள ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற ஆகாஷ். அதை யாவான் வா தாவான் ஏஷக தாவான் வா அந்த ஆகாஷம் கூட தாவான் ஏஷக எது அந்தக உள்ள இருக்கிற ஹிருதய ஆகாசம். உன் ஹிருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆகாசம் தகர ஆகாசமும் அதே தன்மையுடன் கூடியது. அபேதம் உபே அஸ்மின்னு தியாவா பிருத்திவி. இப்ப என்ன சொல்றாரு, உள்ள அந்த ஆகாசத்துக்குள்ள என்னென்ன இருக்கு தெரியுமா? அவரே சொல்றாரு, குருவே சொல்றாரு, என்னென்ன இருக்கு தெரியுமா? அந்த ஆகாசத்துக்குள்ள வெளியில இருக்கிற ஆகாசம் இல்லையா, அதுக்குள்ள என்னென்ன இருக்குது? உபே அஸ்மின்னு இரண்டிலும், உபேனா ரெண்டிலும், வெளியில இருக்கிற ஆகாசம் சரி உள்ள இருக்கிற ஆகாசத்துல என்ன கிடையாது? ஃபர்ஸ்ட் பேதம் என்பது கிடையாது, ரெண்டு ஒண்ணு. அப்ப வெளியில என்னென்ன இருக்குது? தியாவா பிருத்திவி. சொர்க்கம் தியான என்னது? சொர்க்கம். வெளிய ஆகாசம் சொர்க்கம் இருக்குது, அந்த ஆகாசம் பூமி இருக்குது. பிருத்திவி தியாவா சொர்க்கம் அதுலதான் இருக்குது, பூமி அதுலதான் இருக்குது. சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த ஆகாசத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி மாளா அத்தனையும் உள்ள இருக்குது. இவர் உதாரணத்துக்கு ஒரு 2-3 சொல்றாரு. சொர்க்கம் அதுக்குள்ளதான் இருக்குது, பூமியும் அது ஆகாசத்துக்குள்ளதான் இருக்குது. அப்புறம் என்னது? அந்தரேவ சமாஹிதகனா ரெண்டும் அந்தரே அந்த ஆகாசத்துக்குள்ளதான் இருக்கிறது. சமாஹிதேன்னு என்னது? உள்ளே இருக்கிறது. அந்தரேவனா உள்ள, அந்த ஆகாசத்துக்குள்ளதான் சொர்க்கமும் இருக்கிறது, பூமியும் இருக்கிறது. அந்தரேவ சமாஹிதே அந்த உள்ளே இருக்கிறது. உபா உபவ அக்னிகி அடுத்த ரெண்டு. இந்த ரெண்டு என்னது? உப அக்னிகிச்ச வாயு. அந்த ஆகாசத்துக்குள்ளதான் இந்த ரெண்டு இருக்குது. உப உப உபே அப்படின்னா ரெண்டுன்னு அர்த்தம். அப்ப எந்த அடுத்த ரெண்டு ரெண்டா சொல்லிட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன ரெண்டு? சொர்க்கமும் பூமியும். அடுத்த என்ன ரெண்டு? அக்னியும் வாயுவும். உபாவன்னிகி ச வாயு. அக்னி நெருப்பும் அந்த ஆகாசத்துலதான் இருக்குது, வாயுவும் அந்த ஆகாசத்துக்குள்ளதான் இருக்குது. அது மட்டுமா? ச சூரிய சந்திரமசௌபோ இந்த ரெண்டு இருக்கு. சூரியன் சந்திரன் ரெண்டும் அதுக்குள்ளதான் இருக்குது. வரிசையா சொல்லிட்டே வராரு. சூரியன் சந்திரன் இந்த ரெண்டும் அந்த ஆகாசத்துக்குள்ளதான் இருக்குது. அப்படியே நீங்க பிக்சரைசேஷன் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு வேர்டா எதை ஆட் பண்ணுது சாஸ்திரம் அப்படின்னு. சூரியன் சந்திரன் முடிச்சுதா? அப்புறம் வேற என்ன இருக்குது? வித்யுத் நக்ஷத்ராணி. மழை வந்தா என்ன வருது? மின்னல். வித்யுத்னா மின்னல். நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் அதுக்குள்ளதான் இருக்குது. சூரியன் சந்திரன் மின்னல் நட்சத்திரங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். அதோட நிறுத்திக்கிறாரு அவரு இறைவன் குரு. அதோட நிறுத்திக்கிறார். என்னென்ன சொன்னாரு? சொர்க்கம் பூமி ரெண்டு உள்ள இருக்குது, அந்த ரெண்டு உள்ள இருக்குது. அக்னிகி வாயு அந்த ரெண்டு உள்ள இருக்குது. சூரியன் சந்திரன் அந்த ரெண்டு உள்ள இருக்குது. வித்யுத் நட்சத்திராணி அந்த ரெண்டும் உள்ள இருக்குது. எந்த ஆகாசத்துக்குள்ள? பெரிய ஆகாசம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இருக்கிற ஒரே ஆகாசம் பெரிய அந்த ஆகாசத்துக்குள்ள இதெல்லாம் இருக்குது. யக சாஸ்யே அடுத்த கடைசி லாஸ்ட் அதுக்கு அடுத்த வேர்டு நட்சத்திராணிக்கு அப்புறம். யக ச அஸ்யே ஹாஸ்தி. அதாவது எச்ச நாஸ்தி. அதாவது ஹ அஸ்தினாங்க அந்த வேர்டு வந்து பிரசன்ட் டென்ஸ் குறிக்குது. அந்த அதாவது இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த ஆகாசத்துக்குள்ளதான் காலம் இருக்குது. 3 காலங்களும் அதுக்குள்ளதான் இருக்குது. இறந்த காலம் சொல்லல. ஓப்பனா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் சொல்லல. அதுக்கு வார்த்தைகள் வேற வேற வேர்டு போடுறாரு. எது? ஹ அஸ்தின்னு இப்ப இருக்கிறது ஹ பிரசன்ட் டென்ஸ். அதுக்குள்ள அஸ்யேனா என்ன? அதுக்குள்ள அந்த ஆகாசத்துக்குள்ள அஸ்யே என்னன்னு இருக்குது? பிரசன்ட் டென்ஸ். ஹாஸ்திங்கிறது என்னது? அஸ்திங்கிறது என்னது? பிரசன்ட் டென்ஸ். நிகழ்காலமும் அந்த ஆகாசத்துக்குள்ளதான் இருக்குது. எச்ச நாஸ்தி. நாஸ்தினா என்னது? இல்ல இப்ப இல்ல, அப்ப எதிர்காலத்துல வரப்போகுது. அது எதிர்காலமும் அதுக்குள்ளதான் இருக்குது.
இப்ப போயிட்டு இருக்கிற நிகழ்காலம் எச்ச நாஸ்தின்னு என்ன அர்த்தம்? நாஸ்தினா இல்லைங்கிறது எதை குறிக்குது? இப்ப இல்ல, எதிர்காலத்துல வரும். அப்போ நாஸ்திங்கிறது எதிர்காலத்தை குறிக்குது. இப்ப இல்ல, ஆனா ஃபியூச்சர்ல இந்த நாள் பிறக்கும் இல்லைங்களா? அது எதிர்காலம். இப்ப இல்ல, அப்ப நாஸ்திங்கிற வேர்டு எதை குறிக்குது? எதிர்காலம். அப்ப நிகழ்காலம், எதிர்காலம். அப்ப 2 இருக்குன்னா முதல்ல ஆல்ரெடி என்ன இருந்திருக்கணும்? இறந்த காலத்துல இருந்து 3 காலமா அடங்கிக்கும். 2 வேர்டு சொல்லும் போது 3 காலம் அதற்குள் அடக்கம். இறந்த காலம் அந்த ஆகாசத்துக்குள்ளதான் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 காலங்களும் அந்த ஆகாசத்துக்குள்ளதான் இருக்குது. காலம் என்பது ஒரு காலத்தில் தோன்றியது, அது ஒரு காலத்தில் மறைய போகுது. காலங்கிறது எப்பவுமே இருக்கிறது இல்ல, அதுவும் அதுக்குள்ளதான் தோன்றுச்சு. நாஸ்தி சொல்லி முடிச்சுட்டு இதுக்கு மேல என்னத்த சொல்றது? சர்வம், ஒரே வேர்டு சர்வம். தத்து அஸ்மின், என்னன்னு இருக்குதோ சர்வம், நீ அறிந்தது, அறியாதது, புரிந்தது, புரியாதது அனைத்தும் சர்வம் அஸ்மின், இந்த சமாஹிதம், இந்த ஆகாசத்தில் இருக்கிறது. நான் பார்த்துட்டு இருக்கிற ஆகாசத்துல இது எல்லாமே இருக்கிறது. போன கிளாஸ்லயே பார்த்தோம், ஆகாசத்தில் பேதம் என்பது கிடையாது. இது வெளி ஆகாசம், இது சின்ன ஆகாசம்ங்கிற பேதம் கிடையாது. யார் உபாதி? இந்த சரீரம் தான் என்ன பண்ணுது? தன்னுடைய குணம் லிமிட்டேஷன், அளவுக்கு உட்பட்டது. அளவுக்கு உட்பட்ட அந்த சரீரம் தன்னுடைய குணத்தை எது மேல ஏத்தி வச்சிருச்சு? இந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ஆகாசத்துல ஏத்தி வச்சதுனாலதான் நமக்கு எப்படி தோணுது? இது சின்ன ஆகாசம், அங்க இருக்கிறது பெரிய ஆகாசம். ஆனா சிந்திச்சு பார்த்தோம்னா எந்த உபாதி சரீரம் 2 ஆகாசத்தையும் பிரிக்கிறத போல நமக்கு தெரியுதோ அந்த சரீரமே அந்த ஆகாசத்துக்குள்ளதான் இருக்குது. இருப்பது ஒரே ஆகாசம், எங்கும் வியாபித்து இருக்குது. அதுக்குள்ளதான் அந்த சரீரமே இருக்குது. ஆனா அந்த சரீரம் என்ன பண்ணுது? இங்க ஒரு ஆகாசம் இருக்கிற மாதிரியும் வெளியில ஒரு ஆகாசம், ஆனா அந்த சரீரத்தையும் ஊடுருவி யார் இருக்கிறா? ஆகாசம் இருக்குது. ஆகாசத்தில் பேதம் என்பது, பிளவு என்பது கிடையாது. ஆனா யாரு பிரிக்கிற மாதிரி பிரிக்கிறது? இந்த உபாதி, இந்த ஸ்தூல சரீரம் என்கின்ற உபாதி பிரிக்குது. இப்ப கட ஆகாசம், மட ஆகாசம், பானைக்குள்ள இருக்கிற ஒரு ஆகாசத்தையும் வெளியில இருக்கிற மட ஆகாசம் வச்சுக்கலாம். இது 2 யார் பிரிக்கிறது? பானை. அது என்ன பண்ணுது? பெரிய மடத்தில் இருக்கிற ஆகாசத்தை பெருசாகவும் பானைக்கு ஒரு ஆகாசத்தை சின்னதாகவும் காமிக்குது, பிரிக்குது, வேதத்தை உண்டு பண்ணுது. யார் பண்றது? உபாதி. ஏன்னா பானைதான் என்னது? அளவுக்கு உட்பட்டது. அது தன்னுடைய அளவுக்கு உட்பட்ட தன்மையை எங்க சிறியதுங்கிறத எங்க கொண்டு ஏத்துது? உள்ள இருக்கிற ஆகாசத்தை ஏத்துது. அதனால நமக்கு எப்படி தெரியுது பேதத்தை? ஆகாசத்தில் உண்மையில் எங்கேயுமே ஆகாசத்தில் பேதம் என்பது கிடையவே கிடையாது. ஆனா இந்த உபாதி அங்கங்க என்ன பண்ணிட்டு இருக்குது? ஆகாசத்தை பிரிப்பதை போ. இந்த உடம்பு பெரிய ஆகாசமாகவும் இருதயத்துக்கு இருக்கிற ஆகாசத்தை சின்னதை போலவும் என்ன பண்ணி காமிக்குது? இந்த சரீரம் பிரிக்கிறது. ஆனா சிந்திச்சு பாத்தீங்கன்னா இந்த சரீரமே எங்கதான் இருக்குது? அந்த ஆகாசத்துக்குள்ளதான் இருக்குது. இது எப்படி பிரிக்க முடியும்? ஆனா நமக்கு அப்படி போல் காமிக்குது. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அதுதான் இவர் சொல்ற வித்தியாசம். இவர் சொல்ற 2க்குள்ள வித்தியாசம் கிடையாது, எந்த விதமான வித்தியாசமும் இதுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சோ நீ என்ன நினைச்சுக்க வேண்டாம், இத்தினூண்டு ஆகாசம், இதுல போய் நான் எதை தியானம் பண்றது, எதை தேடுறது, எதை போய் எப்படி போய் தியானம் பண்றதுன்னு நீயே நினைச்சுக்காத. என்ன ஆகாசம் வெளியில் இருக்குதோ அதே ஆகாசம் தான் உனக்குள்ள இருக்கு. அடுத்தது தம் சேத் தம் சேத் ப்ரூயரஸ்மின் சேத்திதம் பிரம்மபுரே சர்வம் சமாகிதம் சர்வாணி ச பூதானி சர்வே ச காமாஹ யதைதஜ்ஜரா வாப்னோதி பிரத்வம்சதே வா கிம் ததஹ அதிசிஷ்யதே இதி. இப்ப அடுத்த கேள்வி. இப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? இப்ப சிஷ்யனுடைய கேள்வி தம் சேத். தம்னா இந்த இடத்துல குருவிடம் ஒருவேளை, சேத்துனா இஃப் ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி கேள்வி கேட்டா, ஃபர்ஸ்ட் நான் இத்தினூடு ஆகாசத்துல எப்படி நான் பண்றதுன்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு அவர் சொன்னாரு, வெளியில இருக்கிற ஆகாசம் உள்ள இருக்கிற ஆகாசம் ஒண்ணுன்னு பதில் சொல்லி முடிச்சிட்டாரு. அது ஒரு கேள்வி பதில் செஷன் முடிஞ்சது. சப்போஸ் இப்ப இன்னொரு ஸ்டூடெண்ட்
அவன் இப்படி ஒரு கேள்வி கேட்டான். என்ன கேள்வி? தம் சேத் குருவிடம் சேத் ஒருவேளை ப்ரூயுகு ஒரு கேள்வியை கேட்டார். என்னன்னு? அஸ்மின் ச இதி இதிதம் எவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னா, அஸ்மின் அந்த கேள்வி கேட்ட அஸ்மின் அதுக்கு ச இதிதம் இதித்தம்னா இங்கு உள்ளது அனைத்தும், இங்கு உள்ளது அனைத்தும், இங்கு உள்ளது அனைத்தும். அவன் கேட்கிறான் இங்கு உள்ளது அனைத்தும். இது ஸ்டூடெண்டோட கொஸ்டின். ஒரு வேலை இங்க இருக்கிறது அனைத்தும் பிரம்மபுரே பிரம்மபுரே அதாவது வெளியே உள்ள ஆகாசத்தில் இருக்கிறது எதெல்லாம் இருக்குதோ, பாருங்க ஸ்டூடெண்ட் எப்படி கேட்கிறாரு. வெளியில இருக்கிறதெல்லாம் உள்ள இருக்குதுன்னு சொல்றீங்க. சரி, ஓகே. இப்ப வெளியில சூரியன் சந்திரனா இந்த ஆகாசத்துக்குள்ள என்ன இருக்கு நம்ம புரியணும். அதே சூரியன் சந்திரன் இங்கேயும் இருக்கணும். வெளியில இருக்கிறது என்ன இருக்குதோ அதெல்லாம் உள்ள இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே. வெளியில சந்திரன் இருக்குன்னா இங்கேயும் உள்ள இருக்குது. வெளியில இருக்கிற சூரியன் இருக்குது. ஓகே. வெளியில சொர்க்கம் இருக்குது, அதுவும் இங்க இருக்குது. வெளியில நரகம் எல்லாமே இங்க இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஏன்னா இந்த ஆகாசம் அது ஒண்ணு. அப்ப அதுல இருக்கிறதெல்லாம் இதுலயும் இருக்குது. ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அவன் உடனே கேக்குறான், பிரம்மபுரே இந்த ஸ்தூல சரீரம் சர்வம் சமாகிதம் எல்லாமே இந்த பிரம்மபுரம் ஸ்தூல சரீரத்தில் சர்வம் சமாகிதே வெளியில் இருக்கிறது எல்லாம் இந்த ஹிருதயத்துக்குள் இருக்கிற ஆகாசத்துக்குள்ள எல்லாமே இருக்குதுன்னா, வெளியில இருக்கிற ஆகாசத்தில் இருக்கிறது எல்லாமே இதுக்குள்ளயும் இருக்குதுன்னா, இருக்குமானால் சமாகிதம். எனக்கு புரியலையே ஒரு இடம். எப்ப பிரச்சனை வருது? சர்வாணிச்ச பூதானி எல்லா உயிரினங்களும், சர்வாணிச்ச பூதானி எல்லா உயிரினங்களும், சர்வேச்ச காமாக எல்லா ஆசைகளும், காமங்களும்னா ஆசைகள், நார்மல் ஆசை, பந்தப்படுத்துறதா அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஜென்ரலா எல்லா ஆசை, எல்லா மனித பூதங்களுக்குள்ள எத்தனையோ ஆசை இருக்கு, எத்தனையோ ஆசைகள் எல்லா பூதங்கள் இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்துக்குள்ள என்ன இருக்குது? காமாகா எத்தனையோ ஆசைகள் இருக்கு. எதை ஜரா அப்படின்னு என்ன? எதா எப்படி பிரிக்கணும் அந்த வார்த்தைய? எதா ஏத்தத்து ஜரா, எதா ஏத்தத்து ஜரா. எப்பொழுது இதெல்லாம் ஒரு வயோதிகத்தை இந்த ஸ்தூல சரீரத்துக்குள்ள ஆகாசம் இருக்குன்ட்டீங்க, வெளியில இருக்கிற பொருள் எல்லாம் இதுக்குள்ளயும் இருக்குன்ட்டீங்க. ஏன்னா ரெண்டுலயும் பேதம் கிடையாது. வெளியில இருக்கிற சொர்க்கம் உள்ள இருக்குது, வெளியில இருக்கிற நரகம் உள்ள இருக்கு, வெளியில இருக்கிற சந்திரன் உள்ள இருக்கு, வெளியில சூரியன் உள்ள இருக்கு. ஓகே, இது எல்லாம் இருக்குதுன்னு சொல்றீங்க. ஓகே, இதுக்குள்ளதான் எல்லா உயிரினங்களும் இருக்கு, எல்லா ஆசைகளும். அப்போ என்ன கேக்குறான்? எப்பொழுது ஒரு டைம் பிக்ஸ் பண்றான். அந்த டைம்ல, அதாவது எப்பொழுது இந்த சரீரம் வயோதிகத்தை சந்திக்கும் பொழுது, வயோதிகத்தை சந்திக்கும் பொழுது, ஆப்னோதி யதா ஏதத்து ஜரா ஆப்னோதி, ஜரா ஆப்னோதி வயோதிகத்தை, இயலாமையை அர்த்தம், இயலாமையை அடையும் பொழுது, அல்லது பிரத்வம்சதே அழியும் பொழுது. வயோதிகம் வந்து அடுத்து என்னது? அழிதல், பிரத்வம்சம், பிரத்வம் சதே, பிரத்வம் அழியுமோ, எப்பொழுது வயோதிகத்துக்குள்ள போகுமோ. யார்? இந்த பிரம்மபுரே, இந்த ஸ்தூல சரீரம் வயோதிகத்துக்குள்ள போகுது, அதுக்கப்புறம் அது அழியும். இப்ப எங்க வந்துருச்சு இந்த பிரம்மபுரம்? அழிவுக்கு வந்துருச்சு. பிரத்வம் அழிஞ்சிருச்சுன்னா, கிம்வா ததக அதிசயதே கிதி, அப்புறம் எதுதான் எஞ்சும்?
எல்லாம் போயிருச்சுன்னா இதுக்குள்ள எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப இது அழிஞ்சா அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் அந்த ஆகாசத்துக்குள்ள என்ன ஆகும்? இன்னும் அவனுக்கு என்ன புரியல வந்த அதிகாரிக்கும் போது இன்னும் புரியலன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா வெளியில இருக்கிறதெல்லாம் வேறுபாடே இல்லைன்ட்டாரு. சரீரம் வந்து அது பிரிக்கிறத போலதான் பிரிக்கிறது, உண்மையில ஆகாசத்தை பிரிக்கிறதுலேன்னு அது புரியாத போது அவன் என்ன கேட்கறான்? அப்ப இந்த சரீரம் அழிஞ்சா அப்ப உள்ள இருக்கிற ஆகாசம் காணாம போயிருமே, அப்ப அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் காணாம போச்சுன்னா எப்படி திங்கிங் பாரு. இதுக்குள்ள சரீரம் அழியும் போது உள்ள இருக்கிற ஹிருதயம் என்ன ஆகும்? கண்டிப்பா அழியும். அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிற ஆகாசம் என்ன ஆகும்? அழிஞ்சு போச்சுன்னா அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் அழிஞ்சதுன்னா வெளியில இருக்கிறது அழிஞ்சிருமா? புரியுதல் பாத்தீங்களா? எவ்வளவு ஒரு கன்க்ளூஷன் ஸ்டேஜ். இங்க இருக்கிறதெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னா அப்ப வெளியில இருக்கிறதெல்லாம் என்ன ஆகும்? அதான் கேக்குறான். அதிசிஷ்யத்தேனா சிஷ்யம்னா மிச்சம். அப்ப என்னதான் மிஞ்சும்? இங்க இருக்கிறது அழிஞ்சு போச்சுன்னா வெளியில என்னதான் மிஞ்சும்? எல்லாமே காணாம போயிருமே அப்படிங்கிறது அவனோட டவுட். பிரத்வம் சதே வாக்கியம் ததக அதிசிஷ்யத்தே தான் அந்த இடத்துல டிராப் ஆயிருக்குது. பிகாஸ் ஆஃப் அதிசிஷ்யத்தே என்னதான் மிஞ்சும்? வெளியில ஒண்ணுமே இருக்காதே இது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா. அதாவது உடல் அழிந்தால், ஹிருதயம் அழிந்தால், ஆகாசம் அழிந்தால் டோட்டலா என்ன எல்லாமே அழிந்து போயிருமே. இதுதான் கேள்வி. உடல் அழிந்தால், அதுக்குள்ள இருக்கிற ஹிருதயம் அழிந்தால், அதனால ஆகாசம் அழிந்தால் வெளியில என்ன ஆயிரும்? ஐயோ என்னால நினைச்சே பார்க்க முடியலையே, ஒரு பிரச்சனை வருது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல அப்படிங்கிறாரு. அப்பதான் 4வது மந்திரம். சக ப்ரூயாத் நாஸ்ய ஜரையை தஜ்ஜீரியதி ந வதேத் நாஸ்ய வேதே வேதம் வரணும் அந்த இடத்துல. வேதேனாஸ்ய ஹன்யத ஏதத் சத்யம் பிரம்மபுரமஸ்மி காமாஹ சமாஹிதாஹ ஏஷஹ ஆத்மா அபஹத பாப்மா விஜரோ விம்ருத்யுஹ விஷோகஹ விஜிகத்ஸஹ அபிபாசஹ சத்யகாமஹ சத்யசங்கல்பஹ யதா ஹேவேஹ பிரஜா அன்வாவிஷந்தி யதானுசாசனம் யமந்தமபிகாமாஹ பவந்தி யம் ஜனபதம் யம் க்ஷேத்ரபாகம் தம் தமேவோபஜீவந்தி. இப்போ அந்த அழியும் உடல்கள் அழியும் போது என்ன நடக்கும் அந்த ஆகாசத்துக்குள்ள? இதுதான் அவருடைய விளக்கம். மீனிங் எழுதிக்கலாம். சக ப்ரூயாத்து நாசிய நாசியதான் நாசிய குரு இவ்வாறு பதில் சொல்ல வேண்டும். ப்ரூயாத்துன்னு என்ன? பதில். யாரு சக? யாரு இந்த இடத்துல? குரு. குரு ப்ரூயாத்து அஸ்ய, அவனுக்கு இந்த மாதிரி பதில் சொல்ல வேண்டும். இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்டானா குரு எப்படி பதில் சொல்லணும்? இப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஜரையை தஜ்ஜீரியதி தன்னு, அதாவது தன்னு வந்து மூப்பினால் இந்த சரீரம் அழியும் பொழுது ஆகாசம் அழிவது இல்லை. அந்த நாசியல் இருக்கிற நாவ எடுத்து போட்டுக்கீங்க. மூப்பினால் இந்த சரீரம் அழிவை ஏற்படும் பொழுது அல்லது மூப்பினால் இதுக்கு ஒரு இயலாமை வரும்போது ந ஜீரியதி, அந்த ஆகாசம் அழிவதில்லை, அதுக்கு வயதாவதில்லை. உடம்புக்கு வயசாச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற ஆகாசத்துக்கு ந ஜீரியத்தில் என்ன? அது வந்து தோய்ந்து போவது. ஜீர்ணம்னு என்ன? தோய்ந்து போதல், ஒரு இயலாமைக்கு போறது. அது அப்படி போறதில்லை. அடுத்து ந வேதே நாசிய, அது அழிவதும் இல்லை. வேதம்னா துளைத்தல், துளைத்தல்னா அழிதல். ந ஆகாசம் ஹன்யத்தை தான் அழிவதில்லை. வேதே நாசிய, வேதேன பிரிக்கும் போது எப்படி வரும்? வேதேன அஸ்ய ஹன்யத ந போட்டுக்கணும். வேதேன
ஏதோ ஒண்ணு இப்ப ஒரு அம்பு துளைக்கிறது அந்த மாதிரி துளைக்கும் போது வேதேன அஸ்ய அஸ்யன் எது இந்த சரீரம் பிரம்மபுரே ந ஹன்யத அந்நியத்தேதான் வரும் அந்த இடத்துல அடுத்து ஏ வர்றதுனாலதான் அந்நியத்தேன்னு போட்டுருக்காங்க ஹன்யத்தே ஏ டிராப் ஆயிரும் ஹன்யத்தே அழிவது இல்லை சோ வயதாகிறதுனால அது பாதிக்கப்படுவதில்லை வயோதிகத்தினால் அது பாதிக்கப்படுவதில்லை சரீரம் அழியும் போது துளைக்கப்பட்டு அழியும் போது அது ஏன்னா நேரம் ஒரு அம்பு விடுறான்னு வச்சுக்கலேன் ஹன்யத்தே ந ஹன்யத்தே அதனால் அந்த ஆகாசம் அழிவது இல்லை ஏத்தத்து சத்தியம் இதுதான் சத்தியம் உனக்கு புரியுதோ உனக்கு இப்ப புரியலையோ அது பிரச்சனை இல்லை இதுதான் உண்மை உனக்கு புரியும் போது புரிஞ்சுக்கோ எதை புரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுக்கோ என்னதான் அழிஞ்சாலும் அது அழிவது கிடையாது இதுதான் சத்தியம் ஏத்தத்து சத்தியம் உண்மை இறைவன் சொல்றாரு சுவாமிஜிகள் சொல்லல நான் சொல்லல இது சத்தியம்னு இறைவனோட வாக்கு இதுதான் உண்மை சம்டைம்ஸ் உனக்கு புரிஞ்சிருக்கும் சம்டைம்ஸ் இது புரியாம கூட இருக்கலாம் ஆனா இதுதான் உண்மைன்ட்டு பிரம்மபுரம் அஸ்மி இந்த இடத்துல பிரம்மபுரத்துக்கு பிரம்மம்ங்கிற அர்த்தமே எடுத்துக்கணும் பிரம்மபுரம் அஸ்மின்னு பிரம்மபுரம் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்க கூடாது இப்போ பிரம்மபுரத்தை ஆகாசமா எடுத்துக்க ஸ்தூல சரீரமா எடுத்துக்க கூடாது இந்த இடத்துல பிரம்மனே அஸ்மின்னு காமாகா பிரம்மபுரம் அந்த பிரம்மன் அஸ்மின்னு காமாகா எல்லா பொருள்கள் அஸ்மின்னு இந்த பிரம்மனை எல்லா ஆசைகளும் என்ன இருக்குது சார்ந்திருக்கிறது அந்த பிரம்மனைத்தான் எல்லா காமங்களும் நீ சொன்ன அதை சார்ந்து இருக்கிறது சமாஹிதானா அதை சார்ந்து இருக்கிறது எல்லா காமங்களும் அந்த பிரம்மனைத்தான் காமம்னு ஆசை எல்லா ஆசைகளும் அந்த பிரம்மனைத்தான் சார்ந்து சமாஹிதாக சார்ந்திருக்கிறது மகா வாக்கியம் வர்றது அடுத்தது ஏஷக ஆத்மா இதுதான் என்னது ஜீவ இந்த பிரம்ம ஆத்ம ஐக்கியம் அதுதான் ஆத்மா அந்த பிரம்மம் தான் ஆத்மா அப்படின்னு என்னங்க மகா வாக்கிய விசாரம் ஒரு சின்ன இடத்துல மகா வாக்கியத்தை கொண்டு வந்துட்டாரு ஏதத்து சத்தியம் அதுதான் உண்மையில சத்தியம் அடுத்து அந்த பிரம்மபுரம் அஸ்மின் காமாக எல்லா ஆசைகளும் அதில் ஒடுங்குகிறது அல்லது சார்ந்து இருக்கிறது ஏஷக ஆத்மா அதுதான் ஆத்மா அந்த பிரம்மம் தான் ஆத்மா மகா வாக்கியம் பிரம்மாத்மா ஐக்கியம் இது புரியலின்னு தான் உனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறப்பா உபாசனை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறேன் இது புரியலிங் போது என்ன பண்ண இந்த பிரம்மம் தான் ஆத்மா இந்த பிரம்மம் தான் ஆத்மா அப்படின்னு இந்த ஆகாசத்துக்குள்ள ஒரு ஈஸ்வர தத்துவத்தை தியானம் பண்ணி புரிஞ்சுக்கிறது அப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன் மெடிடேஷன் ஏன்னா இங்க இருக்கிறது எதுவுமே விசாரம் அல்ல ஒன்லி மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் எப்படி ஈஸ்வரனை எப்படிங்க நான் மெடிடேஷன் பண்ணிட்டோம்னு அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டவுட் வந்திருக்கும் ஏன்னா இது மாதிரி புரிஞ்சுக்கணும் உடனே இவரு 8 விஷயங்கள் சொல்றார் அந்த ஈஸ்வரனை பற்றி 8 குணங்கள் எடுத்துக்கல விஷயம் விட 8 குணங்கள் ஈஸ்வரனுக்கு உண்டான 8 குணங்கள்ங்க இந்த இடத்துல அதனுடைய அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சு மெடிடேஷன் பண்ணணும் அதை தாண்டி ஞான காண்டத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா அங்க அதுக்கு என்ன பண்ணணும் விசாரம் செய்து ஞானத்தை பெறணும் ஈஸ்வரனை பற்றிய ஞானம் வேறு இதுதான் சொன்னேன் தேய ஈஸ்வரன் இப்ப வர்றது தேய ஈஸ்வரன் தேய பிரம்ம தத்துவம் இது என்ன கிடையாது ஞான காண்டம் கிடையாது எப்போ இதே 8 வார்த்தைய நீங்க விசாரம் பண்ணீங்கன்னா அது எங்க போயிடும் ஞான காண்டம் ஒரே உபனிஷத்து தான் அதுக்குள்ள நீங்க தேயம் பண்ற வரைக்கும் அது தேய பிரம்மம் இப்ப தேய ஈஸ்வரன் வருது ஈஸ்வரனுக்கு 8 குணங்கள் பாருங்க இதே 8 வேர்டை கொண்டு அங்க ஓட்டு மறுபடியும் என்ன இடத்துக்கு போயிடுவாரு ஞானத்துக்கு போயிடுவார் பிரம்ம வித்யா கொடுப்பாரு பியூட்டிஃபுல்லான இடம் அது இப்ப என்ன 8 வேர்டு இப்ப என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இதுக்கெல்லாம் வேதாந்த மீனிங்க்கு போகப்படாது நல்ல ஞாபகம் இல்ல குழம்பு போயிடும் இப்ப இருக்கிறது அதுக்கு உண்டான சப்தம் தான் இதை உள்ள ஈஸ்வரரை தியானம் பண்ணணும் அவர் எப்படிப்பட்டவர்னு தியானம் பண்ணணும் அவ்வளவு சப்தம் அதுக்கு உண்டான மீனிங் வேர்டு மீனிங் அந்த மீனிங் வச்சு என்ன பண்ணணும் அவன் மெடிடேஷன் பண்ணணும் இப்படித்தான் நின்னுக்கணும் எதுக்கு போகக்கூடாது அதனுடைய உள் அர்த்தத்துக்கு வேதாந்த கருத்துக்கு போகக்கூடாது இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும் நமக்கு புரியாது என்னடா இப்படி சொல்றாரு ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன வரிசையா 8 வேர்டு சொல்றேன் இந்த இடத்துல மீனிங் மட்டும்தான் கொடுப்போம்
ஏன்னா விசாரம் கிடையாது, ஜஸ்ட் மீனிங். ஈஸ்வரன் இப்படியா மெடிடேஷன் பண்ணு, ஈஸ்வரன் இப்படிப்பட்டவர், ஈஸ்வரன் இப்படிப்பட்டவர், மெடிடேஷன் தான் சொல்லி இருக்கிறோம். இங்க என்ன கிடைக்காது, மீனிங் இங்க விசாரம் இங்க நடைபெறாது. ஆனா அடுத்த சாப்டர்ல வரும், அப்படியே தொடர்ந்து விசாரம் வரும். அப்ப நம்ம டீட்டெயிலா விசாரத்துக்கு போலாம். இப்ப ஒன்லி ஜேய ஈஸ்வரன். அதுல என்னென்ன வேர்டு ஃபர்ஸ்ட்? அபகாத பாப்மா. ஈஸ்வரன் பாப்பம் அற்றவர். ஏட் பண்ணிக்கலாம், புண்ணியமும் அற்றவர் தான். அவருக்கு புண்ணிய பாப்பம் கிடையாது. ஆக்சுவலா இப்ப நாம வேதாந்தத்துல எப்படி பார்ப்போம்? தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டவன் பார்ப்போம் இல்லைங்களா? வேதாந்தத்துல சைடு பார்க்கும்போது அவர் தர்மத்துக்கும், பிரம்ம தத்துவம் தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டது. அப்புறம் இங்க போய் புண்ணியம் பார்ப்போம், அதுக்கு வரும். அது வந்து விசாரம். இங்க அதை திங்க் பண்ணக்கூடாது. இங்க ஈஸ்வரன் அபகத பாப்மா, பாப்பம் அற்றவர். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்? சகுண பிரம்ம உபாசனா. இதுக்குதான் பேர் சகுண பிரம்ம உபாசனா. அடுத்து ரெண்டாவது என்னது? ஜஸ்ட் மீனிங் மட்டும்தான். விரஜகா, மூப்பு அற்றது, அற்றவர். ஈஸ்வரர் மூப்புங்கிறது அவர் கிடையாது. ஓல்டேஜ்ங்கிற ப்ராப்ளம் ஈஸ்வரனுக்கு கிடையாது. விரஜக ரெண்டு நல்லா வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அபகத பாப்மா, பாப்பமற்றவர். விரஜக வயோதிகமற்றவர். விமிருத்யுகு மரணமற்றவர். இந்த மாதிரி அந்த ஹிருதய ஆகாசத்துல நீ வச்சு என்ன பண்ணும்? தியானம் பண்ணு. விமிருத்யுகு மரணம் அற்றவர். நாலாவது வேர்டு ஆர்டர் பிரகாரம் தெரிஞ்சுக்கணும். விஷோகக சோகமற்றவர், சம்சார துக்கமற்றவர். விஷோகக சோகமற்றவர். விஜிகத்சக பசியற்றவர். அவருக்கு எப்பவுமே என்ன கிடையாது? பசியெல்லாம் கிடையாது. அபிபாசக, பிபாசம் என்ன? தாகமற்றவர். அபிபாசக, அப்பி படிக்கூடாது, அபிபாசக. பாருங்க, ஒரு லெட்டர் மாத்தி போட்டேன்னா கன்ஃபியூஸ் ஆகுது. அபிபாசகன்னு படிக்கணும். அபிபாசக அப்படின்னா தாகமற்றவர். இது ரெண்டு அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? உண்மையில நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சம்சாரம் எது தெரியுங்களா? பசியும் தாகம். அதுதான் நம்ம கஷ்டத்தை கொடுக்கறதே. அதுதான் ஃபர்ஸ்ட் சம்சாரமே. நான் பசியில கஷ்டப்படுறேன், நான் தண்ணி கொடுக்க தாகம் இல்லாம கஷ்டப்படுறேன் அப்படிங்கறதா ஃபர்ஸ்ட் சம்சாரமே. அதுக்கப்புறம் தான் பையன் கொடுக்குற கஷ்டம், வீட்டுக்காரர் கொடுக்கறது, அப்புறம் தான் வீடு கொடுக்கறது, அதெல்லாம் அப்புறம். ஃபர்ஸ்ட் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கறது யாரு? என் உடம்பு. அப்போ நமக்கு என்ன வருது? நான் பசியில கஷ்டப்படுறேன், அதல்ல, இந்த சரீரம் கஷ்டப்படுது. அதுதான் ஞானம். இந்த சரீரம் தாகத்துல கஷ்டப்படுது, நான் தாகத்திலும் கஷ்டப்பட மாட்டேன், பசியிலும். அன்டச்டு பை பசியன் தாகம். என்னுடைய சொரூபம் அன்டச்டு. அப்படிங்கும்போது என்ன தெரியும்? செல்ஃப் பிட்டி வராது. ஐயோ நான் பசியில சோறு இல்லாம கஷ்டப்படுறேனே, ஐயோ நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு உதவி பண்றதுக்கு யாரும் இல்லையே. அந்த செல்ஃப் பிட்டி, என்ன நானே என்ன பண்ணிக்கிறது. அந்த மனம் பலகீனமாகும். செல்ஃப் பிட்டி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கேன், நான் பாவம், நான் தான் கஷ்டப்படுறேன், இந்த உலகத்திலேயே நான் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இது இல்லாம கஷ்டப்படுறேன், அது இல்லாம, சிலதெல்லாம் இல்லாம கஷ்டப்படுறோம், சிலதெல்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுவோம். அது இருந்து ஐயோ இது ஒண்ணு வந்துதான் என் ஒரு பிரச்சனையை கிளப்பிச்சு. சோ சில விஷயங்கள் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம், சில விஷயங்கள் வச்சுக்காம கஷ்டப்படுறோம். அப்படிங்கிறது எதுக்குதான் சொந்தம்? சரீரத்துக்கு தான் சொந்தம். என்னுடைய சுபாவம், என்னுடைய சொரூபம், சுபாவம் சொரூபம் அன்டச்டு பை தீஸ் ஆல். பசியும் அது தொட முடியாது, என் உடம்புல வர தாகமும் என்னை தொட முடியாது. அப்ப என்ன நடக்கும் உங்களுக்கு? கொஞ்சம் கொஞ்சமா அந்த என்ன பத்தின நான் என்ன சொல்றது, செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவோம். அப்ப செல்ஃப் பிட்டி போக போக என்ன நானே பச்சாவமா பாத்துக்கிறது, எனக்கு நானே பச்சாவம், ஐயோ பாவம், நானு ஐயோ பாவம், அது முதல்ல போகணும். அதுதாங்க சுதந்திரமே. பெண் சுதந்திரம் என்பது எப்ப ஒரு பெண்ணு தன்னை பற்றிய பச்சாபத்திலிருந்து விடுபடுகிறாளோ அதுதான் உண்மையான சுதந்திரம். ஏன்னா அதுல போய் நம்ம மாட்டிக்கிட்டு, அதுக்கு ஜெயிலு. செல்ஃப் பிட்டி, ஐயோ பாவம். அப்ப செல்ஃப் பிட்டி, என்ன நானே
பச்சாபப்பட்டுக்கிறேன் போது அதோட கான்சிக்வன்ஸ் என்ன தெரியுங்களா வரும்? செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ். என்ன ஏத்துக்க முடியாது. ஐயோ நான் அப்படிங்கும்போது உங்களை நீங்களே என்ன பண்ண முடியாது? ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப உங்களையே நீங்க ஏத்துக்கலீங்க போது மற்றவங்களை எங்க ஏத்துக்க போறீங்க? அது அடுத்த விஷயம். யூ கேனாட் ஹேவ் அ ஹாப். உங்களை நீங்க ஏத்துக்கல அப்படிங்கும் போது உங்களுக்குள்ள மரியாதையில வராது. அடுத்தது உங்களை நீங்க ஏத்துக்கலிங் போது உங்களுக்குள்ள உங்களுக்கு என்ன கிடைக்காது? நீங்க உங்களை மதிச்சுக்க மாட்டீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் அக்செப்டன்ஸ் எதுவுமே இருக்காது. செல்ஃப் பிட்டினால செல்ஃப் அக்செப்டன்ஸ் வராது. செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ், செல்ஃப் பிட்டி இது இருக்கிறதுனால இதுல கொண்டு விட்டுரும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்காது. எனக்கு நானே மரியாதை கொடுத்துக்க மாட்டேன். ஏங்க எனக்கு நானே மரியாதை கொடுக்க தெரியல, என்னை நானே ஏத்துக்க முடியல, என் மேலேயே எனக்கு பச்சாபம் இருக்கும் போது என்னால இது முடியாது, அது முடியாது, அது கஷ்டம், எனக்கு இது கஷ்டம் போது ஏங்க உலகத்துல இருக்கிற நம்மளை எப்படிங்க ஏத்துக்குவான்? முட்டாள்தனம் இல்லையா? நீ என்னை ஏத்துக்க மாட்டேங்கிற, நீ என்னைய புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. அடே உன்னை நீ என்ன புரிஞ்சுக்கல. உலகத்துல இருக்கிறவெல்லாம் வந்து என்னை புரிஞ்சுக்க, அவன் என்னை நான் ரைட்டா தான் சொன்ன, தப்பா புரிஞ்சுக்கிறேன். நான் எவ்வளவு கரெக்டா தான் சொன்னேன், கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் தப்பாயிருச்சு. ஐயோ உன்னையே புரிந்து கொள்ள முடியாத போது உலகம் உன்னை புரிந்து கொள்ளணும்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? உன்னையே மதித்து கொள்ளாத போது உலகம் உன்னை மதிக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? இதெல்லாம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ். நம்மள பைத்தியத்துல கொண்டாந்து நான் தான் சொன்ன பாருங்க, சம்சார துக்கம் என்பது 90% நானே எனக்கு நான் கொடுத்துக்கிறது. வெளியில இருந்து வர்றது இப்ப கணவனால வருது, பையனால வருது, குடும்பத்தினால வருது நீங்க சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் ஒரு 10% கூட இல்ல. எனக்கு சோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு கிடையவே கிடையாது. எனக்கு நானே என்ன பண்ணிக்கிறேன்? இந்த மாதிரி செல்ஃப் பிட்டி, செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ், செல்ஃப் டிஸ்ரெஸ்பெக்ட் என்ன நானே மதிச்சுக்கிறது கிடையாது. இப்ப இதெல்லாம் என்ன? அப்படியே ஸ்ட்ராங் மைண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்க மனம்? வீக் மைண்ட், ஃப்ரெஜைல் மைண்ட். ஸ்கூல்ல தான் சொல்லுவோம். எப்படி ஆயிருங்க மனம்? அப்படின்னு தொட்டா உடச்சு போயிரு. கண்ணாடி மாதிரி வச்சுக்கிறது. மனம் எப்படி ஆயிருது? இரும்பு மாதிரி இருக்கணும். மனம் இப்ப என்ன ஆயிடுச்சு? கண்ணாடி மாதிரி. யாராவது ஒரு அடி அடிச்சா போதும் பொல 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 பொலான்னு உடஞ்சு விழுந்துரு. சும்மா அப்படியே ஒரு அடி அடிச்சா போதும் மனதை அப்படியே பொல பொலன்னு உடஞ்சு, ஐயோ டிப்ரெஷன், என்னால முடியல, தூக்க வரல, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடு, கவுன்சிலிங் கொடு. ஏன் போறோம்? யாராவது இப்படி சொட்டா போதும் கண்ணாடி பாத்திரத்தை இப்படி ஒரு அடி அடிங்க செவுத்துல, பொட பொட போடணும். அந்த மாதிரி மனம். பிரச்சனை யாருகிட்ட இருக்கு? நம்புகிட்டு இருக்கு. அதை விட்டு போட்டு இவன் இப்படி சொன்னதுனாலதான் நான் இப்படி உடஞ்சு போனேன், அவன் அதை சொன்னதுனாலதான் அடாமண்டு உன்னுடைய மனதை ஸ்ட்ரென்தன் பண்ணு. ஒரு இரும்பு பெண், அதுதான் சொல்லுவாங்களே இரும்பு பெண், வேலு நாச்சியா, இவங்கெல்லாம் தான் அதுக்கு உதாரணம். நம்ம மண்ணுல வாழ்ந்தவங்க தானே அவங்க எல்லாம். சோ அதுதான் ஃப்ரெஜைல் மைண்ட், அதுதான் இந்த அன்ஸ்டேபிள் மைண்ட்னு சொல்லுவோம். எதுலயும் ஒரு நிலையா உறுதியா இருக்காது, எதுலயுமே இருக்காது. அப்ப யூ கேனாட் ஹேவ் அ ஹாப்பி. இதுதான் என்னது? சம்சார். புரியுதுங்களா? இதுதான் சம்சார். இதுக்கு பேருதான் சம்சாரம். இந்த மனம் இந்த நிலையில் இருக்குது பாத்தீங்களா? இதுக்கு பேருதான் சம்சாரம். வெளியில இருந்து வர கஷ்டம் எல்லாம் சம்சாரங்கிற விட கொடுக்க கூடாது. அது கொஞ்சம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் அது வந்துட்டு பாருங்க, சீக்கிரம் சீக்கிரம் போயிடும். நேத்து வந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்காதுங்க, முந்தா நேத்து வந்த பிரச்சனை இன்னைக்கு இருக்காது. சில பிரச்சனைகள் சில காலம் எடுக்கும். போன வருஷம் இருந்த பிரச்சனை இப்ப இருக்காது, இப்ப இந்த வருஷம் வந்த பிரச்சனை அடுத்த வருஷம் இருக்காது. சோ அதெல்லாமே என்ன ஆயிட்டே போகுது? அந்த 10% ப்ராப்ளம் மாறி அந்த 90% என்னை புடிச்சு வச்சிருக்குது பாருங்க ஒரு பேயே, அது சாவர வரைக்கும் 90% மெயின்டைன் பண்ணும். சோ துக்கத்திற்கு காரணம் நான். 90% நான் என்னுடைய மனநிலை, என்னோட பிரச்சனையாலதான் சம்சார துக்கம் வருதே தவிர வெளியில் இருக்கவங்கனால எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா எப்ப என்ன நான் என்னுடைய நிலைமை எனக்கு புரியாதனால எப்பப்ப என் மனம் டிஸ்டர்ப் ஆகுதா, நான் என்ன பண்றேன்? காரணத்தை தேடுற வெளியில. யாரு என் மனம் துன்புறதுக்கு? யாரு காரணம்? இந்த புத்தி போற வரைக்கும், செல்ஃப் அனலைஸ் பண்ணாத வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருப்போம்? உலகத்தை குற்றம் கண்டுபிடிச்சு பழகிட்டோம். ஏன்னா அதுல ஒரு சுகம், ஏன்னா தப்பு நம்ம மேல இல்ல அப்படிங்கும்போது ஒரு கெத்து அவன் மேலதான் இருக்கு, அது அதோட ஒரு கெத்து. சோ இப்படி என்ன பண்ணிட்டு நம்ம பழகிட்டோம், இதுக்கு அடிமையா ஆயிட்டோம். அப்புறம் எங்கெங்க பெண் சுதந்திரம் கிடைக்கும்? பெண் சுதந்திரத்தை எங்கெங்க எதிர்பார்க்கிறீங்க? கணவனிடம் இருந்தா, பசங்களிடம் இருந்தா, சொசைட்டில இருந்தா, கவர்மெண்ட் 33% கோட்டா கொடுத்தா தான் நீங்க சுதந்திரம். எத்தனை 100% கோட்டா கொடுத்தாலும் யூ கேனாட் என்ஜாய் த ஃப்ரீடம். கவர்மெண்ட் உங்களை கொண்டு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் கொண்டு உட்கார வச்சா கூட யூ கேனாட் கெட் அவுட் ஆஃப் தட் சம்சார துக்கம். புரியுதுங்களா? இது கரெக்ட் பண்றதுதான் சாஸ்திரம் பண்ணிட்டு இருக்குது. இதைத்தான் நம்ம கரெக்ட் பண்ணணும். வெளியில் வர இது ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 10% வருது பாருங்க, அதெல்லாம் சுச்சு பீஸ். இஃப் யூ ஆர் இரும்பு பெண்மணி, இரும்புனா இது அர்த்தம். இரும்புனா
6 பேக்ஸ் 8 பேக்ஸ் வச்சிருக்கிற பெண்மணி அல்ல, மனதளவுல இரும்பு, நாட் ஃப்ரஜைல் மிரர், கண்ணாடி மாதிரி இருக்க கூடாது. அதுதான் சொல்றாரு. இங்க இங்க என்ன சொல்றாரு, கமிங் டு தி சப்ஜெக்ட், விஜிதஸ்வரனா பசி ரெண்டு என்னது சம்சாரம் சொல்ல வந்தேன். பசியும் சரி தாகமும் சரி என்னுடைய சம்சாரம், என்னுடைய சரீரம் நானுங்கிற எண்ணம் இருக்கிற வரைக்கும் இது என்னதாவே தோணும். உண்மையில் அது ரெண்டு எண்ணுதல். என்னுடைய சொரூபத்துக்கு என்ன கிடையாது, அன்டச்டு. ஐ எம் அன்டச்டு பை பசி, ஐ எம் அன்டச்டு பை தாகம். அப்ப பாருங்க, என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோம். இந்த ஒரு இதனுடைய ரிசல்ட் எப்படி தெரியும்? இப்ப ஐ எம் அன்டச்டு பை பசி, எனக்குலாம் அது என்னது கிடையாது, அது வந்து சரீரத்துக்கு உண்டானதுன்னு அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதை நீங்க இன்டர்னலைஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன கிடைச்சாலும் சாப்பிடுவோம். இதுல நொட்ட அதுல நொட்ட, ஏன் வருது? எனக்கு பசி, என் நாக்குக்கு இது திருப்தி இல்லை, அதெல்லாம் ஏன் வருது? அறிவு கிடையாது. இதுல தப்பு அதுல தப்பு, இதுல உப்பு ஜாஸ்தி இதுல காரம் ஜாஸ்தி, அது வாயிலேயே வைக்க முடியல. அவன் வீட்டுக்கு போன வாயிலே, ஐயோ அன்னம்னா நிந்தியாத்து, அவன் வீட்டுக்கு போன என்னால வாயிலேயே வைக்க முடியல, அவன் கல்யாணத்துக்கு போன வாயிலேயே வைக்க முடியல. உண்மையா கண்டிஷன் அப்படித்தான் இருந்திருக்கும். அது நான் தப்பு இல்லைன்னு சொல்லவில்லை. அன்னம் ந நிந்தியாத்து, யாரு சொல்றா? இறைவன். உனக்கு கிடைச்ச அன்னத்தை பழிக்காத, நிந்தனை பண்ணாத. ஏன்? அது நான் கொடுத்தது. கல்யாண வீட்டுக்கார் போட்டாலும் அந்த நேரத்துக்கு உனக்கு அந்த பசியை நீக்குவதற்கு உணவை நீ பிறக்கிறதுக்கு முன்னால என்னன்னு வச்சேன், ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது கொடுக்கறது யாரு? நான். அந்த உணவும் நான், அந்த பரிமாற கரண்டியும் நான், அந்த இலையும் நான், அதுல போடுற சாப்பாடும் நான், அதை சாப்பிடுற வாய், கை எடுத்து வைக்கிற கையும் நான், அதை நாக்குல டேஸ்ட் பாக்குறதும் நான், உள்ள ஜீரணம் பண்றதும் நான். அப்ப நான் அப்படிங்கிறார் இறைவன். இதெல்லாம் நான் பண்றேன். சொன்னிப்பாரு, இதெல்லாம் நான் பண்றேன். உணவு கொடுத்தது, சமைச்சது, இலை போடுறது, அது கரண்டிலிருந்து சொல்லுவாரு, யக்னம், அதெல்லாமே நான் தான். சோ எப்படி அப்ப இந்த ஆட்டிடியூட் வந்துட்டோம்னா எந்த உணவும் சிறந்ததுன்னு சொல்லி ஓட மாட்டோம். அங்க போனா சிறப்பான உணவு கிடைக்குன்னு ஓட மாட்டோம். இங்க வந்து ஐயா இந்த வீட்டுக்கு போனா அப்படி அந்த குணத்துக்குள்ள வந்ததுனாலதான் அந்த சன்னியாசிகள் அந்த மாதிரி வாழ முடியும். வித்வத் சன்னியாசி வீடு விடா பிக்ஷை எப்படி எடுக்க, இந்த பக்குவம் வந்ததுனால எது கிடைத்தாலும் அது இறைவன் போட்ட பிக்ஷை, அந்த மாமி போட்ட பிக்ஷை அல்ல, இறைவன் எனக்கு கொடுத்தது. பிக்ஷாம் தேவி பா. ஏன் சொல்றேன்னா, இந்த சம்சார துக்கம் தான் நம்மளை வச்சு தினம் செஞ்சுட்டு இருக்குது. எது? இதுல சாப்பாடு இது கொட்டுறோம், அந்த தண்ணி அது கொட்டுறோம், இந்த ஜூஸ் அந்த ஜூஸ், ட்ரிங்க்ஸ், பிபாசமான தாகத்தை நீக்கக்கூடிய எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சம்சார துக்கத்துல கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் இந்த சரீரங்கிற அபிமானம். உண்மையில் ஐ எம் அன்டச்ட். அடுத்தது சத்திய காமக, பியூட்டிஃபுல் வேர்டு. ஈஸ்வரன் என்ன? சத்திய காமக சத்திய சங்கல்பக. ஃபர்ஸ்ட் சங்கல்பத்தை எடுத்துக்கலாம். இப்ப நாம ஒரு சங்கல்பம் பண்ணுவோம், இனிமேல் இப்ப சான் பண்றோம் கோயிலுக்கு, இனிமேல் வந்து நம்ம அக்கௌண்ட்ல வந்து புண்ணியம் சேர்த்துக்கிட்டோம்னா தான், என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? புண்ணியத்தை சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா அது சுகத்தை கொடுக்கும், பணத்தை சேர்த்தீங்கன்னா அது காரிய காரண சம்பந்தம் எல்லாம் சொல்லி கொடுத்து என்ன புரிய வச்சுட்டோம்? நீ வந்து காசை சேர்த்தீங்கன்னா அது கண்டிப்பா பொருளை வேணா கொடுக்குமே தவிர சந்தோஷத்துக்கு அதுக்கு நேரடியான சம்பந்தம் கிடையாது. அப்ப எதுக்கு நேரடியான சம்பந்தம்? புண்ணியம் கண்டிப்பா உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சரி, புண்ணியத்தை எப்படி ஆட் பண்ணலாம்? இருக்கிற காசெல்லாம் கூட வெளியில கொடுத்துட்டா அப்படியல்ல, நீ என்ன பண்ணு, சான் பண்ணு, அதுல சிறந்தது இப்ப நீ கோயில் வந்து சான் பண்ணு அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன முடிவு பண்ணிருப்பீங்க? இனிமேல் கோயில் விசிட் விடுறதில்ல, இனிமேல் உட்கார்ந்து எண்ணம் ஆனது சொல்லிட்டு வந்துடுறது. ஏன்னா அது ஈஸி வே டு டேப் புண்ணியம் இல்லைங்களா? நம்ம கோடி கோடியெல்லாம் செலவு பண்றது நம்ம சம்பாரிச்சுட்டு இருக்கிறோம். எங்க காசு எங்க கையில கோடி கோடி கொடுக்கறதுக்கு கால முளைப்பு ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும். அப்ப எனக்கு இது காலம் நிறைய என்ன பண்றது, இட்ஸ் குட் திங். அப்ப இது பண்றது எப்போ புண்ணியத்தை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நிறைவேறுதா? எல்லா டைம் நிறைவேறிடுதா? சோ நம்மளும் சங்கல்பம் பண்றோம், அது சத்திய சங்கல்பம் அல்ல. அங்கங்க என்ன ஆகுது? ஏதோ ஒரு பிரச்சனை வந்து ஊத்திக்குது. ஆனா இறைவனது சத்திய சங்கல்பக, அவர் என்ன நினைச்சாலும் நடக்கும். சத்திய அவர் நினைச்சிட்டாரு. சோகாமயத படிச்சிருப்போமே, யார கொஞ்சம் பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது ஒரு உபதேசத்துல வரும். இறைவன் என்ன நினைச்சாரு? சோகாமயத பகூஸ், அவர் நினைச்சாரு நான் பலப்பளவாக ஆக வேண்டும் என்று நினைத்தார், சிருஷ்டி ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், அவர் நினைச்சாரு, சிருஷ்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த அவருக்கு, அதனால அவருக்கு என்ன பேரு? சத்திய சங்கல்ப. அடுத்தது பாருங்க, சத்திய காமக, அவர் ஏது ஆசைப்பட்டாலும் நடக்கும்.
இப்ப நாமளும் தான் ஆசைப்படுறோம், எத்தனையோ ஆசைப்படுறோம். எல்லாம் நடந்துருதா? நடக்கிறது இல்ல. நமக்குள்ளேயே ஆசை வருது, ஆனா சிலது நடந்துருது, சிலது நடக்கிறது இல்ல. அதுதான் நம்ம கேட்டகரி. ஆனா அவருது என்ன ஆசைப்பட்டாரோ, அவர் என்ன ஆசைப்பட்டாலும் அது அடுத்த செகண்ட் நடந்துரும். இந்த காலமே அதுக்கு பிரேக்கே கிடையாது. அதனால அவர் என்னது இறைவனை எப்படி இப்ப மெடிடேஷன் தாங்க பண்றோம், ஞான காண்டத்துல போக கூடாது. மெடிடேஷன் அவர் எப்படி மனதுல வச்சு பண்ண, சத்திய சங்கல்பக ஈஸ்வரஹா சத்திய காமஹா. அவர் என்ன ஆசைப்பட்டாலும் அது உடனே நடக்கும். இதத்தான் ஞானி இதை சொல்லுவாங்க. ஆத்ம ஞானத்தை பெற்ற ஆத்ம ஞானி என்னது, சத்திய காமக சத்திய சங்கல்பகங்கிற ஒரு வேர்டு ஆட் பண்ணுவோம். எப்படி எப்படி இவர் ஈஸ்வரன் ஆனாரு? அவருது சத்திய காமக சத்திய சங்கல்பக. சரி, எப்பனா ஈஸ்வரனாரு சரீர அபிமானத்தை விட்டவர். அவருக்கு நான் இந்த சம்சாரத்திலிருந்து விடுபட்டவர். அந்த இடத்துல ஞானி அப்படியே மேட்ச் ஆவார் ஈஸ்வரனோட. அவரு ஞானி என்னது, சரீர அபிமானத்தை விட்டவர், சம்சார கடலை கடந்தவர். நான் ஆத்மா பிரம்ம தத்துவம் சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது ஞானிக்கும் தெரியும். ஈஸ்வரனுக்கு என்ன தெரியும், ஐ எம் நாட் டச்டு பை திஸ் மாயா. என்ன மாயாவோட ஜாலம் எனக்கு கொஞ்சமா நெஞ்சுமா. ஆனா அவருக்கு என்ன தெரியும், ஈவன் தோ மாயாவோட இருந்தாலும் ஈஸ்வரனுக்கு என்ன தெரியும், ஐ எம் அன்டச்டு பை திஸ் மாயா, ஐ எம் ஆஃப் யுவர் லேடி, யூ cannot touch me, ஐ எம் செப்பரேட் ஃப்ரம் யூங்கிறது அவருக்கு தெரியும். நாம எல்லாரும் மாயாவோட பிடியில் இருக்கிறோம். அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, மாயாவை தன் கைக்குள்ள வச்சிருக்காரு. சோ he is untouched by all the mayas. இங்க ஞானி என்னது, untouched by அவரோட அவித்தி என்னது, சரீரம், அன்டச்ட் பை சரீரம். ஈஸ்வரன் அன்டச்ட் பை சரீரம். அப்ப ரெண்டு பேர் எங்க வர்றாங்க, அவங்க நினைக்கிறது சத்திய சங்கல்பக ஈஸ்வரனை போல், சத்திய காமக ஈஸ்வரனை போல். அந்த நிலையில் அவர் எதுக்காக ஒர்க் பண்றாரு, எல்லா மக்களும் நன்மையா இருக்குங்க தவிர எதுவுமே நினைக்க மாட்டாரு ஈஸ்வரன். எல்லா மக்களுக்கும் சீக்கிரமா காக்காய பறக்க வச்சு, குருவியா பறக்க வச்சு, ஏதோ பாப்பத்தை கழிச்சு அடுத்து என்ன கொடுக்கலாம், மனித சரீரத்தை கொடுத்துடலாம், கொடுத்து எப்படி ஒரு குருவை கொடுத்து எப்படி அதுலதான் அவர் போயிட்டு இருக்காரு. அப்ப ஞானி என்ன பண்றாரு, அதையே தானே பண்றாரு. மத்த மக்களையும் இந்த சம்சார கடல்ல இருந்து விடுவிக்கணும்னு இவரு முயற்சி பண்ணும் போது அப்ப ரெண்டு பேர் என்ன வர்றாங்க, சத்திய காமகா சத்திய சங்கல்பகா. இது எக்ஸ்ட்ரா நான் கொடுக்குற நோட்டு. ஆனா இது இங்க நாம என்ன பண்றோம், 8 வார்த்தையும் மெடிடேஷன். இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸ் இது கொஞ்சம் இந்த 2-3 லைன் இருக்கு இந்த மந்திரத்துல, இதை அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.